ஃபோன் யூஸ் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளாக ஒரு டவுட் ஒன்று இருந்திருக்கும். என்னன்னா, நம்ம ஃபோனை எவனாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், நம்மளை கேமரா வழியாக நோட்டை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், இல்லை நம்ம ஃபோனை ஹேக் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த டவுட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இப்போ கூட உங்க மொபைலை எவனாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் ஒரு 10 விஷயம் சொல்ல போறேன். ஸோ இந்த 10 விஷயமும் உங்க மொபைல்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க போனும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறதா தான் அர்த்தம். இல்ல இல்ல எங்களுக்கு அதை பத்தி ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சி சால்வ் பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஹலோ கைஸ், வணக்கம். இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் தான் உங்க ஃபர்வேஷ் முகமது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயத்தை கரெக்டாக ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் சும்மா இருக்கிறப்ப இன்டர்நெட்டு ஓவராக இழுக்கும். ஸோ இப்போ நான் என் மொபைலில் எதுவுமே டவுன்லோடு போடல, அப்டேட்டு ஆகலை, எதுவுமே பண்ணல, சும்மானு இருக்குது, ஆனாலும் என் ஃபோனில் இன்டர்நெட்டு சும்மா சில்லுன்னு காலி ஆகுது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேபி உங்களோட ஃபோன் ஹேக் ஆனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமில்லை, ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் கனெக்ஷன்ஸ்குள்ளே போங்க. அதில் டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் எவ்வளோ டேட்டா யூசேஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மொத்த ஹிஸ்ட்ரியுமே காட்டிடும். வரலாறு தானே. ஸோ அந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்போ கேமோ இல்லை ஏதாச்சும் உங்கள் ஃபோனில் இல்லவே இல்லாத ஒரு ஆப்போ உங்கள் மொபைலில் ரொம்ப அதிகமான இன்டர்நெட் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் அந்த பிளாக் ஷீப். அவனை கழுத்தை பிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் உள்ள ரீசெண்ட் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் சம்மந்தமே இல்லாத நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணாத ஒரு ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவன் தான் உங்களை இத்தனை நாளாக நோட்டம் விட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு டாடா பை பை சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மூணாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் கேமரா ஆப்குள்ளே போங்க. ஸோ அதில் நீங்கள் போனோடனே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதுவே தானாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சம்மந்தமே இல்லாமல் அதே ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது, வீடியோ யாரோ என்னென்னமோ போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனை எவனோ ஒருத்தன் கேமரா ஆப் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அடுத்து உள்ள நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் கேமரா எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெட்மி ஃபோனில் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப் அப்படின்னா கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கு, கேமராக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது காட்டிடும். ஸோ அந்த ஆப்ஸில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்பு இல்லை அந்த ஆப்புக்கு கேமராவே தேவையில்லை, அது எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்பை சூஸ் பண்ணி கேமரா பர்மிஷன் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சப்வே சர்ஃபேஸு இல்லை ப்ளே ஸ்டோரு இதுக்கெல்லாம் கேமரா பர்மிஷன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு எதுக்குடா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து உள்ள அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோ கால் பேசுகிறப்ப உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷனவே இருந்தாலும் கூட உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னா, உங்களுடைய வீடியோ காலை அவன் நோட்டம் விடுறதுனால அவனுக்கே எல்லா இன்டர்நெட்டும் போயிட்டு இருக்கும். அடுத்தது என்னன்னா, ஆடியோ காலில் நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்ப கிராஸ் டாக்கில் ஒருத்தன் உள்ளே ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான், ஏதாச்சும் வித்தியாசமான சம்மந்தமே இல்லாத சவுண்ட்லாம் உள்ளே வரும். ஸோ அப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆடியோ காலை எவனோ ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். என்ன கொடுமை சரவணது. ஸோ நெக்ஸ்ட் உள்ள ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னடா ஆறுன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் கட்டுறாங்க நீங்கள். ஸோ ஹேண்ட் கிரிக்கெட்டில் இதுதான் ஆறு. ஓகேங்களா? ஓ அப்படியா விஷயம். ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் கேமரா சம்மந்தப்பட்ட ஆப்போ இல்லை கேமரா ஆப்போ நீங்கள் யூஸ் பண்ணாதப்ப உங்களுக்கு கேமரா சென்சார் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று காட்டும். ஸோ அந்த ஐக்கான் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனை எவனோ ஒருத்தவங்க கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அடுத்த உள்ள ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனோட பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ணலனாலும் கூட டக்குன்னு இறங்கும். ஸோ இது மேபி உங்கள் பேட்டரி ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஹேக்கர் உங்கள் ஃபோனை பின்னாடி பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனோட ஆப்ஸ் ரன் ஆகிறதுனால அந்த பேட்டரி மேபி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுவும் என்னன்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான் வந்துட்டே இருக்கான், நிறுத்துற அவனை. அண்ட் அடுத்தது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் சும்மா இருக்கிறப்பவே ஏதோ தோசைக்கல்ல கையை வச்சு எடுத்த மாதிரி சும்மா குப்பு குப்பு குப்புன்னு அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூடாக இருந்துச்சு அப்படின்னா
உங்களுடைய ஃபோனில் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஸ்மைவேரோ மால்வேரோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இதுக்கு சிபியூவால் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால உங்கள் சிபியூ தான் சூடாகிக்கிட்டு இருக்கு பின்னாடி. ஓகேங்களா? ஸோ அதுவும் என்னன்னு பார்த்து சரி பண்ணிவிடுங்க. அடுத்து உள்ள 9வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் ஏதாச்சும் சம்மந்தமே இல்லாத ஆப்போ கேமோ ஃபைலோ உங்களுக்கே தெரியாமல் ஏறி இருக்கான்னு பாருங்கள். இப்போ ப்ரோ நான் இது ஏற்றவே இல்லை, இது எப்படி என் ஃபைலுக்குள்ளே வந்துச்சு, இது எப்படி என் ஃபோல்டருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் கூட உங்களுக்கு ஒரு பெரிய யமனா வந்து ஃபியூச்சர்லாம் அமையலாம். ஏன் இப்போ கூட உங்கள் ஃபோனில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட ஒட்டு கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் நீங்கள் ஏற்றவே இல்லை ப்ரோ, தானே என் மொபைலில் வந்து ஒரு மாதிரி ஏறி இருக்கு, இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது மூலமாக கூட உங்கள் மொபைல் ஹேக் பண்ண பட்டிருக்கலாம். லட்டுல வச்சு நினச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். அட்லாஸ்ட் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா 10வது விஷயம், உங்களுடைய ஃபோன் ஸ்க்ரீனு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி அதுவே தானாக ஏதோ கிளிக் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, கையை வச்சிருக்க மாட்டீங்க, அதுவே ஏதோ போயிட்டு ஏதோ கிளிக் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். ஸோ அப்படின்னா எவனோ ஒருத்தவங்க உங்கள் பின்னாடி ஃபோனை ஏதோ ப்ராசஸ் பண்ணி ஏதோ பார்க்க நினைக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு அது என்ன ஆப்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கோ பாருங்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயமுமே உங்கள் ஃபோனில் சும்மா பச்சைக்குன்னு ஒத்து போச்சு, சேம் டு சேம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ஹேக் ஆனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஹேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். சும்மா சொன்னேன். ஸோ மேபி உங்கள் மொபைல் ஹேக் ஆயிருந்து அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆன்டிவைரஸாக பார்த்து வாங்கி உங்கள் ஃபோனை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ரெட்மியில் இல்லை ரியல்மியில் ஏதாச்சும் ஒரு மொபைலில் வந்து இன்பில்ட்டாகவே ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அவனே வந்து உங்கள் மொபைலை வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். ஸோ நீங்கள் வெளில இருந்து ஒரு பெய்டு வெர்ஷன் உள்ள ஒரு ஆன்டிவைரஸை வாங்கி அதில் நீங்கள் உங்கள் மொபைலை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். மேபி அதில் உங்களுக்கான மால்வேரோ ஸ்பைவேரோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் அது வந்து அதை காட்டி கொடுத்துரும். என்ன தேடுறாங்க இதான் இங்க இருக்க. ஸோ அதை நீங்கள் அதுக்கப்புறமேட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனை சும்மா ஜாலியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வேறு என்ன கண்டென்ட் வேணும், எது சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க கூடாது, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களை பார்க்க சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்க்குறேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.